அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் காவேரியை பார்த்துடுறாரு. அவரை தேடி வந்துடுறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டில் காவேரி கிட்ட பேசுகிறாரு. காவேரி, இப்போ யாருமே இல்லை, நீ என்கிட்ட என்ன சொல்ல வந்த சொல்லு அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு அழகா காவேரி கையை பிடிச்சி அவ்வளோ அன்போடு விஜய் கேட்குறாரு இல்லையா. அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஒரு 10 செகண்ட் தாங்க அது நடந்தது. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அது ஃபுல்லாக நாளைக்கு எபிசோடில் இருக்குமா, அந்த எமோஷ்னலு, அந்த லவ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலைங்க. கண்டிப்பாக அது இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக காவேரியோட முகத்தை பார்த்தீங்களா, விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது காவேரியோட முகத்தில் ஒரு இறுக்கம் தெரியுது. அப்போ அவங்க என்ன கேள்வி கேட்குற மைண்ட் செட்டில் இருக்காங்க. காவேரி என்ன கேள்வி கேட்குற மைண்ட் செட்டில் இருக்காங்க. வெண்ணிலாவை பார்த்துட்டிங்களா, வெண்ணிலா சரியாயிட்டா, வெண்ணிலா கிட்ட நமக்கு கல்யாணம் ஆனதை சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்க போகிறாங்க. விஜய் கேட்க வந்ததுக்கு பதில் சொல்லாமல் நம்ம அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா. அதனால் காவேரி விஜய்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி நாளைக்கு சீன் வரப்போகுது. அப்போ விஜய் நான் உன்னை தேடி வந்திருக்கேன், நீ வெண்ணிலா பற்றி பேசுகிறியா காவேரி, இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட சொல்ல போகிறாரு விஜய். அப்போ இல்லைங்க, அவர் தான் அவர்கிட்ட ஏன் நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சொல்லாமல் இருக்கேன், நீ பார்த்தியா, நான் அவகிட்ட சொல்லிட்டேன், சொன்னதில் அவள் பெரிய பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டா அப்படின்னு ஓப்பனாக சொல்ல போகிறாங்க விஜய். அதுக்கு காவேரி கோவமாக கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே வெளியிலேயே, அதாவது மொட்டை மாடி இருக்குது பார்த்தீங்களா, விஜய் இப்போ காவேரி விஜய் தங்கியிருக்காங்க இல்லையா, அங்கே அந்த வீட்டில் மொட்டை மாடியில் படுத்துட்டு இருக்க போகிறாரு நம்மளோட விஜய் அப்படின்னு தான் தோணுது. காவேரி என்னை புரிஞ்சுக்க மாட்றா, வெண்ணிலா இந்த மாதிரி சொல்கிறா, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு நம்மளோட விஜய் அங்கே வீட்டுக்குள்ளேயும் போகாமல் வெளியிலே படுத்துருக்கிற போகிறாரு. அதுதான் இந்த போஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா எடிட்டர், அது அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு இப்போ தோணுது. ஆனால் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. இப்போ காவேரி விஜயை ஹேட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அவங்க ஹாப்பியாக அவர்கிட்ட பேசிட்டு, இல்லைங்க அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லி பேசலை. நீங்கள் வெண்ணிலா கிட்ட என்னைக்கு சொல்கிறதுக்கு, உங்களுக்கு வெண்ணிலாவை அவள் சரியாயிட்டு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டா, அப்போ நான் எதுக்குங்க உங்கள் லைஃப்பில், நீங்கள் அவள் தான் உங்களை விட மாட்டா அப்படிங்கிற மைண்ட் செட்டு காவேரிக்கு வந்துடுது. காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய் எந்த அளவுக்கு ஜெனியூனாக இருக்கார், விஜய் எந்த அளவுக்கு காவேரி தான் எல்லாமே அப்படின்னு இருக்காரு அப்படிங்கிறது காவேரிக்கு புரிஞ்சாலுமே அவர்கிட்ட அதை வெளிப்படுத்த மாட்டுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு, நமக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். காவேரி தான் அப்படின்னு அவர் சொல்லும்போது காவேரி எல்லா இடத்துலையுமே அவருக்கு உதாசீனப்படுத்தி தான் பேசியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்குது, அது ஏன் வெளியே சொல்ல மாட்டேறீங்க காவேரி, வெளியில் அது வெளியில் யாருக்கிட்டே சொல்லிக்க வேண்டாம், விஜய்கிட்ட சொல்லலாம்ல. இந்த மாதிரி விஷயங்க நான் வெண்ணிலா பிரச்சனையை நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி நம்ம வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி அம்மாக்கிட்ட சொல்லிக்கலாம். அது வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், இதுதான் என்னோட நிலமை அப்படின்னு கூட காவேரி சொல்லலாம் இல்லையா. அதை ஏன் காவேரி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா அவங்க ரியாக்ஷனை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க கேள்வி கேட்குற இடத்துல இருக்காங்க. அதனால் விஜய் கேட்குறதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நிச்சயமாக நாளைக்கு ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆக போகுது அப்படின்றது. விஜயை பயங்கரமாக ஃபீல் பண்ண வைக்க போகிறாங்க காவேரி அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் தான் அவங்களோட மூஞ்சியில் எனக்கு தெரியுது. பாவம் காவேரி, விஜய் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. காவேரி சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே, எங்கள் அம்மா தேடுவாங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணுற சுச்சுவேஷனில் தானே நிற்பார். என்ன மக்களை சொல்கிறீங்க, ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையாக சொல்லணுன்னா விஜயோட நிலமை தான் இப்போதைக்கு. உடனே விஜய்க்கு நான் செம்பு தூக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லுவீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. விஜயோட நிலமை இப்போதைக்கு கஷ்டமான நிலமை தான்.
பார்ப்போம். அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நாளைக்கான எபிசோடு எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கும். அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு மேலே காவேரி விஜய் மீட் பண்ணவே இல்லையா? இல்லையா? அதனால் வந்து மீட் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு புரிதல் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? எல்லாமே பாசிட்டிவாக